டெலியூஷன், இல்யூஷன், மன உளைச்சலாலே உண்மையை நேரடியாக பார்க்க முடியாமல் தடுமாறுகின்ற தன்மை. அர்ஜுனன் எல்லா தன்மையிலும் மாட்டி தடுமாறுகின்றான். அது மட்டும் இல்லாம சன்னியாசியை போல பேசுகின்றான். ஐயோ கிருஷ்ணா, இவர்களெல்லாம் கொன்றுவிட்டு நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? நான் காட்டுக்கு செல்கின்றேன், சன்னியாசி ஆகின்றேன். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல முடிவாக இருந்தால் கூட தவறான காரணத்திற்காக எடுக்கப்பட்டால் அது நல்ல விஷயமாக இருக்காது. ஒரு சின்ன கதை. ஒரு 3 பைத்தியக்காரர்கள் தாங்கள் சரியாகி விட்டதாக நினைத்துக் கொண்டார்கள். எல்லா பைத்தியமே அப்படித்தான் நினைக்கும். அந்த ஆஸ்பத்திரி நடத்துற டாக்டர் போய் சொல்றாங்க, ஐயா நாங்க 3 பேரும் நல்லா தான் இருக்கிறோம், எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. டாக்டர் சொன்னார், நாளைக்கு ஒரு சோதனை பண்றப்ப சோதனைக்கு பிறகு அனுப்புறேன். ஆஸ்பத்திரியில் ஒரு சின்ன நீச்சல் குளம் இருக்கு, அதுல தண்ணி இல்லாத காலியா இருக்கு. மருத்துவர் அந்த 3 பேரையும் மறுநாள் நீச்சல் குளத்துக்கு வர சொல்லி தண்ணி இல்லாத அந்த காலியா இருக்க நீச்சல் குளத்துல முதல்ல ஒருத்தர் கூப்பிட்டு குதிப்பான்னு சொல்றாரு. அவர் குதிச்சிடறாரு, கை உடைஞ்சு போகுது. டாக்டர் சொல்றாரு, முடியாது, உன்னை அனுப்ப முடியாது. 2வது நபர் கூப்பிட்டு நீ குதின்னு சொல்றாரு, அவரும் குதிக்கிறாரு, கால் உடைஞ்சு போகுது. 3வது நபர் கூப்பிட்டு குதிப்பான்னு சொல்றாரு, அவன் நான் குதிக்க மாட்டேன் அப்படின்றான். உடனே டாக்டர் சொல்றாரு, நீ போலாம் வீட்டுக்கு, நீ நல்லா ஆயிட்ட. ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போய் வீட்டுக்கு அடுப்புறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய பேப்பர் ஒர்க்லாம் பண்ணும்போது அவர் டாக்டர் மெதுவா கேட்கறாரு, நீ ஏன் குதிக்க மாட்டேன்னு சொன்னா நான் தெரிஞ்சுக்கலாமாப்பா அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும், நீச்சல் தெரியாது அப்படின்னு. குதிக்காதது சரியான முடிவு, ஆனா எந்த காரணத்திற்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டதோ அது தவறான காரணம். இங்க அர்ஜுனன் சன்னியாசம் போகிறேன்னு சொல்றான். வாழ்க்கையை வாழ முடியலன்னு ஓடி போய் சன்னியாசி அவர்கள் சன்னியாசத்திலையும் வாழ முடியாது. அங்க வாழறதை விட என் வாழ்க்கையில மிகப்பெரிய உபயோகம் இருக்கு, அதை விட பல விஷயங்களை என்னால செய்ய முடியும், ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா உருப்பட முடியும். சன்னியாசிங்கிறவன் அவுட் ஃபிட் இல்ல, ஓவர் ஃபிட். தொடர்ந்து இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்.